நம்ம நெஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்துக்குள்ள நாம அடியெடுத்து வைக்க போறோம். அந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இருக்குது. சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பேச்சியாகி அங்க சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம். செவ்வாயின் ராசியான மேஷத்துக்கு அவர் பேச்சு ஆகிறாரு. நவகிரகங்களோட தலைவனான சூரியனும் உச்சம் அடைகிறாரு. ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலத்தை தரக்கூடியது சூரியனால மட்டும்தான் கிடைக்கும். அந்த சூரிய பகவான் எப்படி யோகங்கள்ல எல்லாத்தையும் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷத்திலையும் செவ்வாய் கும்பத்திலையும் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனத்துக்கு போறாரு. புதன் மீன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தியாகி 23ஆம் தேதிக்கு பிறகு மேஷத்துக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷத்துக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷபத்துக்கு போறாரு. சனி கும்பராசிலையும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சித்திரை மாதம் தொடங்க இருக்குது. மாற்றங்களை பற்றிய எப்பொழுதும் சிந்தித்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல புதனோடு இணைஞ்சிருக்கிறாரு. 8க்கு அதிபதியா விளங்கக்கூடிய சுக்கிரனும் 12க்கு அதிபதியா விளங்கக்கூடிய புதனும் இணைஞ்சு சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத வகையில பல திருப்பங்கள் ஏற்பட போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க கூட இருக்கிறவர்களாலையும் நண்பர்களாலையும் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும். உற்றார் உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே மறைய போகக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம். நீங்கள் நினச்சபடியே செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் சனி செவ்வாயோட சேர்க்கை இருக்குது. பகை கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 2 பகை கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதால குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் மீண்டும் தலை தூக்கும். அதிக முயற்சி செய்தும் சில முடியாத காரியங்கள்லாம் இந்த காலத்தில் முடியும் உங்களுக்கு. குறிப்பாக புத்திரஸ்தானமோ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுவதால் பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள்லாம் மீண்டும் தலை தூக்கும். வந்த வரன்கள் கூட கை நழுவி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சனிக்கிழமையோரும் சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அங்ககாரனை முறையாக வழிபாடு செய்துவாங்க. எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே வாழ்வில் ஏற்படும். நினைத்ததை செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. சித்திரை மாதத்தின் தொடக்கத்திலேயே புதனால துலாம் ராசினருக்கெல்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியானவர் புதன். அவர் வக்ர நிவர்த்தி ஆவதால தந்தை வழி உறவுல இருந்த விரிசல் எல்லாமே மறையும். பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வெளிநாட்டு முயற்சியில் அனுகூலமான பலன் அப்படிங்கிறது உண்டு. உத்தியோக சம்பந்தமாக உயரதிகாரிகளை சந்தித்து வேண்டிய சலுகைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெளிநாடு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கும் அலுவலக வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையாக பேசி உயரதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. இந்த மாதத்தில் மீனராசிக்கு செவ்வாய் பேச்சு இருக்குது. சித்திரை மாதம் 9ஆம் தேதி 2க்கும் 7க்கும் அதிபதியானவர் செவ்வாய். ஒரு 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கும் போது ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற வலுவடையுது. அதனால அலுவலக வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் கிடைக்கும். துலாம் ராசினருக்கெல்லாம் கடன் இந்த மாதம் குறைய போகுது. இந்த சித்திரை மாதம் பொருளாதார நிலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி தொழில் முயற்சிகள் எல்லாம் கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கு கூடுதலாக நீங்கள் முயற்சி செய்யணும். இனிமேல் சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேச ராசிக்கு சுக்கிரன் போறாரு. இந்த சுக்கிரன் பேச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தான் சொல்லணும். திருமண பேச்சுவார்த்தையில இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். சித்திரை மாதம் 3ஆம் வாரத்துக்கு பிறகு வாகன யோகம், கூட்டு தொழிலெல்லாம் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. ஆபரணங்களோட சேர்க்கை கூட பெண்களுக்கெல்லாம் ஏற்படும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கறது நல்ல நேரம்தான். ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை,
கல்யாண கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. கடமையை செய் பலனை இப்போது எதிர்பார்க்காத அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய கடமையை நீங்கள் செவ்வனவே செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பலன் அப்படிங்கிறது நல்ல நேரம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெண் வழி பிரச்சனைகள் அப்படிங்கிறது அகலும். இனிமேல் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சியிலெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. சித்திரை மாதம் துவங்கி முதல் 10 நாட்களுக்கு துலாம் ராசிகள் எல்லா விஷயத்திலையும் நிதானமாக இருக்கணும். தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூட காரிய தடைகளும் முயற்சிக்கு பலன் இல்லாத சூழலும் ஏற்படும். அதனால் மனசோர்வு மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படலாம். பிள்ளைகள் வழியிலெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். வீட்டில் சுபகாரிய தடைகள் ஒரு சில நேரத்தில் ஏற்படலாம். செவ்வாய் பயிற்சியால் உத்தியோகத்தில் வளர்ச்சியை கொடுத்தா கூட பொருளாதார ரீதியாக ஒரு சில தடைகளெல்லாம் ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு செலவுகள்லாம் அதிகரிக்கலாம். பொருளாதாரம் உயர்ந்தால் கூட அதற்குரிய செலவுகள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. வாழ்க்கை துணைக்கு உடல்நல ரீதியாக ஏதேனும் பாதிப்புகள் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவர் அணுகி அதற்குரிய சிகிச்சைகளை எடுத்துக்கிறது நல்லது. துலாம் ராசிக்கெல்லாம் சித்திரை மாதம் 10 நாட்கள் முதல் 15 நாட்கள் வரை பல விதங்களையும் தடங்கள் நெருக்கடிகள் மற்றும் செலவுகள்லாம் ஏற்படலாம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகுறாரு. உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியானவர் குரு. அவரோட பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதியுது. திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது கூடி வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். தாயால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். பாதியில் நின்ற உங்களுடைய கட்டிடத்தெல்லாம் மீண்டும் தொடர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பயணங்கள்லாம் உங்களுக்கு பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கெல்லாம் மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாறுதலாக தான் இருக்கும். அதை ஏற்றுக்கிறது நல்லது. அஷ்டமத்து குரு அப்படிங்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும். சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேச ராசிக்கு புதன் போகிறாரு. ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வாழ்க்கை துணைக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு தொகையை நீங்கள் சேமித்து வைப்பீங்க. அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி நல்ல பலனை கொடுக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிறருக்கு பொறுப்பு சொல்லி எந்த விதமான செயல்கள்லையும் நீங்கள் இறங்க வேண்டாம். அதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வேண்டிய முதலீடு அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த சம்பள உயர்வு சலுகைகள்லாம் கிடைக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். கெட்ட சகவாச நண்பர்களெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்துல மாணவர்களுக்கெல்லாம் நல்ல நட்பால் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கும். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. மாணவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி பெண்கள்லாம் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும், குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் சிக்கனத்தை கையாளுங்க. ஆடம்பரமான செலவுகளையோ இல்லை ஆடம்பரமான பொருள்களை வாங்குவதையோ இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு 8ஆம் வீட்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வைப்படும் வீடுகளால் குடும்பத்தில் நல்ல ஆதரவு பயணம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனிச்சுக்கணும். சித்திரை மாதம் முழுவதுமே துலாம் ராசிக்காரர்கள் எல்லாரும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு.